நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. எந்நாள் உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். கருணை கடலாக விளங்குகின்ற கந்தபிரான் கருணையினாலே இந்த ஞான வேள்வியிலே குழுமி இருக்கின்ற அத்தனை அடியாருடைய திருவடிகளுக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். இன்று சனி மகா பிரதோஷம்னு பேரு. பிரதோஷம் என்ற சொல்லுக்கு மாலை தினப்பிரதோஷம் சொல்லுவாங்க. தினம் 4 to 6 தினப்பிரதோஷம் பேர். பட்சய பிரதோஷம், மாத பிரதோஷம். அம்மா மாலைய நம்ம உலகங்கள்லாம் பிரளயம் வரும்போது வர பிரதோஷம் வராது, பிரளய பிரதோஷம். இன்று சனி மகா பிரதோஷம். இப்ப இந்த சனி பிரதோஷத்து அன்று ஒரு முறை சிவாய நம என்று சொன்னால் 1000 முறை சொன்ன புண்ணியம். காலம் அவ்வளவு காலம் அறிதல்னு ஒரு வள்ளுவர் அதிகாரம் போடுறார். காலத்துல போய் வரணும். ஒருவரை நலம் விசாரிப்பதா இருந்தாலும் காலம் பார்த்து தான் விசாரிக்கணும். நான் இரவு 1 மணிக்கு வந்தேன்னு கதவை தட்டி, ஐயா நீ சுகமையா இருக்கேன்னு கேட்டா திட்டுவாங்க. நான் இப்பதான் சுகருக்கு மாத்திரை போட்டு படுத்தேன், ஏன் பொழுது விஞ்சி கேட்க கூடாது, நடுராத்திரில வந்தா நல்லா இருக்கிறேன்னு கேட்கு. இல்ல விமானம் லேட்டா வந்தது. நீ லேட்டா வந்தத லேட்டா தொந்தரவு பண்ணலாம. அதுபோல ஆடிப்பட்டம் தேடி விடை என்பார்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இந்த காற்றுள்ள போதுன்னா ஆடி மாசம் இந்த நெல் பயிர்லாம் அடிஞ்சு அப்படி காத்து நல்லா அடிக்கும் போது தூத்தினா அந்த இது தனியா போயிடும், குப்பை தனியா போயிடும், அரிசி தனியா விழும். அதுபோல இந்த மூச்சு காற்று நம்ம உடம்பிலே இருக்கும் பொழுதே இறைவனை தேடி கண்டு கொள்ள வேண்டும். நாம செய்கிற பாவங்கள்லாம் தூசியா போயிடும். சனி பிரதோஷத்திலிருந்து ஆண்டவனை வணங்கினால் கடன் பிரச்சனை என்ன எவ்வளவு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். அந்த குறைகள் எல்லாம் நிறைவு செய்வது பிரதோஷ வழிபாடு. அப்பொழுதெல்லாம் நான் இளமை காலத்துல மயிலாப்பூர் கோயிலே பார்ப்பேன், 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இப்ப 10,000 பேர் இருக்கிறாங்க. எல்லா சிவன் கோயிலையும் இப்ப கூட்டங்கள். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை தீரணும்ட்டு யாராவது ஜோசியர் எழுதிட்டா எழுதாங்க. பிரதோஷ காலம் ரொம்ப சிறந்த ரொம்ப காலமா இருக்கு. இந்த சனி பிரதோஷத்தன்று சுவாமியினுடைய தேவாரம் திருவாசகங்கள்லாம் படிப்பது அவ்வளவு சிறந்தது. சிவாய நமச்சிவாயம் என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம், சிவாய நம என்பது சூட்சும பஞ்சாட்சரம், சிவாய சிவ என்பது காரண பஞ்சாட்சரம், சி என்பது ஏக பஞ்சாட்சரம். இப்படிலாம் இருக்குது. சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை என்பது ஔவையார் வாக்கு. கிழவி பேச்சை யார் கேட்கிறாங்க? சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே சொல்லுகிறார், ஓதிய எழுத்து 5 உரு பிணி தாம் வர அஞ்சும். அஞ்செழுத்து சொன்னா நோய் வர அஞ்சுமா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதற்காக ஆண்டவனிடத்துல பொண்ணு பொருள் கேட்கலாம். இந்த உடம்பு நன்றாக ஆரோக்கியமா இருக்கணும். அதற்கு ஆச்சார கோவைன்னு ஒரு நூல் இருக்குது. எப்படி சாப்பிடணும், எப்படி படுக்கணும். இப்ப அதெல்லாம் பாட புஸ்தகத்துல எல்லாம் இல்ல. என்ன பண்றது, பெரியவங்க அந்த ஆச்சார கோவைன்னு ஒரு நூல் இருக்கு. சூரிய உதயத்துக்கு அப்புறம் தூங்கக்கூடாது. கூழானாலும் குளித்து குடி, ஆரோக்கியமா வாழறதுக்கு. கந்தையானாலும் கசக்கி குடி. இப்பெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் 1 மாசத்துக்கு போடுறாங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடிங்கிறாங்க. குளிக்காம சாப்பிடக்கூடாது. வாரியார் சாமி தினம் பூஜை பண்ணாம சாப்பிட மாட்டார், தண்ணீரும் பருக மாட்டார். 1 மணி நேரம் பூஜையாகவும் எத்தனையோ இடர்பாடுகள். ஒரு நேரத்துல 3 மணிக்கு தான் போய் வண்டி தாமதமா போய் சேர்ந்தா கூட அப்ப கூட குளிச்சு பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவார். நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். ஆரோக்கியமா வாழ்வதற்கு இதெல்லாம் வழிமுறைகள். கோயில்ல போய் சுவாமியை இன்று வணங்கினால் நம்முடைய எத்தனையோ சஞ்சித வினைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எரிந்து சாம்பலாகும். இந்த சனி பிரதோஷத்தன்று மகா பிரதோஷம் பேரு. சென்னையிலே வாரியார் சுவாமிகள் சனி மகா பிரதோஷத்தினால் நிறைவாக செய்த பிரசங்கம். கடைசி பிரசங்கம் திருவானைக்காலில் அப்பர் சுவாமிகளை பற்றி பேசிவிட்டு 19ஆம் தேதி லண்டன் போனார். அதுதான் நிறைவான பிரசங்கம். அப்பர் சுவாமிகளை பற்றி பேசினார். சென்னையிலே மகா பிரதோஷம், சனி மகா பிரதோஷத்தன்று பேசினார். மறக்க முடியாதது. அதுல அந்த பிரதோஷத்தை பத்தி அவங்க நிறைய சொல்றாங்க. இறைவனைய காலம் அறிந்து வணங்கணும். அது இந்த பிரதோஷ நேரம் ரொம்ப ரொம்ப உயர்ந்து, எல்லா நாளும் உயர்ந்த இருந்தாலும் சனி மகா பிரதோஷம், அப்புறமா ஏகாதசி, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இப்போ தீபாவளி வருது. தீபாவளிக்கு அடுத்த நாள்ல இருந்து சஷ்டி 6 நாளும் குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் அந்த சஷ்டியில முழுக்க நிச்சயமா இருக்க முடியல. ஒருவேளை உணவு உண்டு, பழம் பால் அப்படி சாப்பிட்டும் இருக்கலாம். எங்க பெரியப்பெல்லாம் 6 நாளும் சாப்பிடாம இருப்பாங்க.
எங்க சித்தப்பா ஒருத்தர் இருந்தாரு, தண்ணி மட்டும்தான் குடிப்பார் 6 நாளும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு முதல் நாள் திருப்பரங்குன்றம் திருப்புகழ் படிப்பார் முழுக்க. அன்னைக்கு முழுக்க அதான் படிப்பார். 2ஆம் நாள் திருச்செந்தூர் திருப்புகழ், 3ஆம் நாள் பழனி திருப்புகழ், பழனி திருவேரகம், அடுத்தது திருவேரகம், அடுத்தது திருத்தணி, அடுத்தது பழமுதிர்ச்சோலை. 6 நாளும் எல்லா திருப்புகழும் படிப்பாரு எங்க சித்தப்பா. தண்ணி தான் சாப்பிடுவார். 7ஆம் நாள் தான் இப்ப உணவு அருந்துவார்கள். அப்படியெல்லாம் இருக்கிறபோது இந்த குழந்தை இல்லாதவர்கள்லாம் அதான் சொல்லுவாங்க, சட்டியில இருந்தா அகப்பையில வரும். சஷ்டியிலே முருகனை குறித்து விரதம் இருந்தால் அகப்பை கருப்பையிலே குழந்தை வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த நல்ல நாள்ல இப்ப நமக்கு இப்ப நவராத்திரி நல்விழா முடிந்தது, அம்பாளை வணங்கி முடிச்சிருக்கிறோம். அடுத்தது இப்ப தீபாவளி என்பது சிவபெருமானுடைய 8 விரதங்கள்ல ஒரு விரதம் இது கௌரி நோன்பு என்று சொல்வார்கள். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதார் பவர். ஏண்டா சில நல்ல வசதியோட இருக்கிறவங்க கொஞ்சமா இருக்கிறாங்க, அறிவு இல்லாதவங்க, நிலம் இல்லாதவங்க, வீடு இல்லாதவங்க, கார் இல்லாதவங்க, இப்படி இல்லாதவங்க பட்டியல அதிகமா போச்சு. வள்ளுவர் கேட்கிறார், இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோவாதார் பலருங்கிறார். நல்ல நாட்கள்ல நோன்பு இருந்து சுவாமியை கும்பிடணும், அது கௌரி நோன்புன்னு பேரு. இவங்க முஸ்லிம் பெருமக்களும் ரம்ஜான் நோன்புன்னு இருப்பாங்க. உண்ணாம பகல் முழுக்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க, அப்படியெல்லாம் விரதமா இருக்கிறாங்க. நம்முடைய உடல் உறுப்புகளை தான் அது உதவி செய்யும். ஆனா சக்கர வியாதிகாரர்கள்லாம் வேண்டாம். நலிந்தோர்க்கில்லை நாளும் கிழமை. ஆகையினாலே நோயாளிகளுக்கெல்லாம் அது குழந்தைகளுக்கு இதை விட்டுணும். நல்லா இருக்கிறவங்க உண்ணாது நோற்பரு பெரிய. அந்த மாதிரி விரத நாட்கள்ல 6 நாளும் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டியில விரதம் இருந்தால் எல்லா நலன்களும் நடைபெறும். எப்பவும் சுவாமி வேலூர்ல ஒரு ஆடிட்டர் வீட்டுல 6 நாளும் பூஜை. அந்த நேரத்துல பல பேருக்கு சுவாமி உபதேசம் செய்தார்கள். அப்படி சஷ்டியில நான் உபதேசம் வாங்கி கொண்டுதான் முருகன் பூஜை தினமும் செய்கிறோம். சரி, இதெல்லாம் இந்த காலத்தினுடைய அருமை. நல்ல காலங்கள்ல சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இந்த சஷ்டி வருஷத்துக்கு தீபாவளி என்று கௌரி நோன்பு என்று சொல்வார்கள். அந்த விரதங்களை எல்லாம் கடைபிடித்து வாழ்வது நம்முடைய வாழ்க்கையினுடைய பொருளாகும். சும்மா எல்லா விலங்குகளும் உண்ணுகின்றன, உறங்குகின்றன, குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுகின்றன. அதுபோலவே நாமும் இருந்து போனால் 6 அறிவு பெற்றதுக்கு நமக்கு என்ன பயன்? வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். அதற்கு இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுபட்டணும். நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள்வாயே என்பார். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுபடுவதற்கு உதவி செய்வது கந்தர் அனுபூதி. மிக உயர்ந்த ஞான பொக்கிஷம். இன்றைக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி 15ஆம் நூற்றாண்டு பிரபுடதேவ மகாராஜா காலத்திலே அவதரித்தவர் அருணகிரிநாத சுவாமிகள். அருணகிரிநாத சுவாமிக்கு நிகர் தன்னணையாய் என்பார் தாய்மானார். அருணகிரியாருக்கு இணை அருணகிரியார் தான். அவர் அற்புதமாக 16,000 திருப்புகள் பாடினார். நாம் செய்த தவக்குறைவு எல்லாம் அழிஞ்சு 1311 தான் வாரியார் சாமி போட்டார். இப்போ ஒரு 1324, 25 ஏதோ இருக்குது. அந்த திருப்புகழை எல்லாம் அந்த 6 நாளும் கந்த சஷ்டி விழாவிலே ஓதி முருகன் அருளை பெறும். திருப்புகழ் படிப்பவர்களுக்கு யம பயம் இருக்காது, கால பயம் இருக்காது, இன்னொரு தாய் வயிற்றுக்கு போக மாட்டோம். விருப்புடன் உபயசரணம் என்மலரை வேண்டுவார் வேண்டியது அளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகநகப் புகன்று கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி எமதடிகள் திருவடி குருவடி என்று குரு வார்த்தைக்காக வாரியார் சுவாமி பாடியது. இன்னொரு தாய் வயிற்றுக்கு நாம் போக மாட்டோம். ஆகையினாலே அப்படி அந்த உயர்ந்த திருப்புகழை பாடி அருணியார்கள். அது இல்லாமல் கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், மயில் சேவல் வகுப்புகள், சீர்பாத வகுப்பு என்று பாடி நிறைவாக பாடியது கந்தர் அனுபூதி. மகிமை அளவிலே சிறியது, மகிமையில் அளவில்லாத பெருமையுடையது. கந்தர் அனுபூதியை எல்லோரும் ஒவ்வொரு பாடலாவது தினம் படித்தால் நாம் ஆன்மாவானது ஆண்டவனுடைய 2 கலப்பதற்கு மலர்மிசை ஏகினான். ஆண்டவன் ஒவ்வொருவருடைய இதய தாமரையிலும் இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கும் அவனோடு சேர்வதற்கும் உதவி செய்வது கந்தர் அனுபூதி என்றால், கந்தனோடு அணுனா தொடர்ந்து பூதினா இருப்பது. ஆண்டவனோடு 2 கலப்பதற்கு உதவி செய்கிற அனுபவ நூல். மிக மிக உயர்ந்த ஞான பொக்கிஷம் கந்தர் அனுபூதி. அதிலே இன்று 46வது பாடல். எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. எல்லாரும் அப்படிதான். சீத்தம்மா, மாயம்மா, ஸ்ரீராமுடு மா தன்றின்னு தியாகசுவாமி.
அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்பார் மணிவாசகர். மாத்ரு தேவோபவ பித்திரு தேவோபவ, அப்புறமா ஆச்சாரி தேவோபவ, அப்புறமா அதிதி தேவோபவ. அதுபோல அம்மாவை முதல்ல எம் தாயும் முருகா நீதான் ஏன்னா ஒரு ஜென்மாக்கு தாய் தந்தையர் உண்டு, ஜென்ம ஜென்மத்துக்கு நீ தான் தாய் தந்தையா இருக்கிற. நீ எனக்கு தாய் தந்தை என்றே இருக்க நானும் இப்படியே தவித்திடவோ ஜகத்தவர் ஏசரில் படவோன்னு ஏது புத்தியாய என்ற திருப்புகள்ல வரும். முருகப்பெருமானே அம்மாவாக அப்ப எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, சிந்தாகுலமானவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. இந்த அனுபூதி எப்படி சொல்லும் போது பகவன் நாமாவில் உயர்ந்த நாமங்கள்லாம் வருகிறது. அதை சொல்ல சொல்ல நம்ம இந்த பாடலை படிக்க படிக்க அந்த வீட்டிலே இந்த பாடலை சொன்னால் அந்த மங்கள ஒலி வீட்டுக்கு நலம் செய்யும், எந்த தீங்கும் வராது. சில பேர் சொல்லுவாங்க திருஷ்டி வச்சுட்டாங்க, வென செஞ்சுட்டாங்க, இந்த வீட்டுல இந்த பிரச்சனை அப்படின்னு. இந்த மாதிரி நல்ல ஒலிகள் காலையிலையும் மாலையிலையும் மங்களமா இருக்குன்னா விளக்கு ஏற்றணும். மாலையில விளக்கு ஏற்றி உதுகத்தி ஏற்றி, அதான் தினப்பிரதோஷம் பேர். தினம் 6 மணிக்கு பூஜை பண்ணணும். என் தாயும் எந்த நேரத்திலையும் எந்த வாரியார் சாமி ஒரு முறை ரயில்ல இருந்தாரா, பிரதோஷ நேரம் மாலை நேரம் சிமெண்ட் கலர் போர்வை போத்தின்னு சுவாமியை நான் ஜபம் செய்து கொண்டு இருந்தேங்கிறார். ரயில்ல சாமி தூங்குறாங்கன்னு நினைச்சுப்பாங்க, யாரும் தொந்தரவு பண்ண வேணாம், ஜபம் பண்ணிக்கினே இருப்பேன் என்பார். அப்படி நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுவாமி நினைக்கிறேன், இன்னைக்கு பிரதோஷ நேரத்துல நீங்க இன்று படுக்கும்போது 10 முறை சிவாயனம் என்று 1000 எழுத்தல்ல, 500 எழுத்தல்ல, 100 எழுத்தல்ல, 50 எழுத்தல்ல, 10 எழுத்தல்ல, 5 எழுத்து ஓதிய எழுத்து 5 உரு பிணி தாம் வர 5 காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது நாதன் நாமம் நமச்சிவாயல். நமச்சிவாயாங்கிறது பள்ளிக்கூடத்து படிப்பு, சிவாய நம என்பது கல்லூரி படிப்பு மாதிரியா. எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, சிந்தாகுலம் சிந்தையிலே ஆகுலம்னா துன்பம், சிந்தையிலே வருகிற துன்பம். ஒன்று உடம்புக்கு துன்பம் ஒன்றும், இன்னொன்று மனசுக்கு துன்பம். உடலுக்கு வர துன்பத்தை வைத்தியம் பண்ணிக்கலாம், ஆனா மனசுக்கு வருகிற துன்பத்தை போக்குவதற்கு இறைவன் திருவடியை தன்று வேறு ஒன்றும் கிடையாது. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது, வள்ளுவர் சொல்றார். ஆகையினாலே ஆண்டவன் திருவடியை நாம் எப்பொழுதும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்றபடி ஆண்டவனை நாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்துல கடினமா இருக்கோம், பழகிட்டா அதுவே ஞாபகம். ஏதாவது ஒண்ணுன்னா உடனே நான் பூ பறிக்கும் போதெல்லாம் சடாட்சரம் சொல்லுவேன், கீரை ஆஞ்சி கொடுப்பேன். அப்பவோ நான் கீரை ஆயும் போதெல்லாம் மனசுக்குள்ள சொல்லிக்கினே வருவேன். வாரியார் சாமிக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். இந்த பிள்ளையார் பட்டிக்கு எதிரில் வேதம் படிச்சவங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கணும். 3000 கையெழுத்து போட சொன்னாங்க சுவாமியை. 3000 கையெழுத்து. சாமிக்கு அதெல்லாம் நேரம் இல்லை, அவரோட கையெழுத்தை எடுத்து பிரிண்ட் மாதிரி அடிச்சு ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு. சாமி அதெல்லாம் சொன்ன அவங்களுக்கு அவங்க ஒரிஜினல் கையெழுத்தை வேணும்னு. சரிப்பா நான் போட்டு கொடுக்குறேன்னு வாங்கி வச்சுக்கினார். சாமியே உட்கார்ந்து 3000 கையெழுத்துலயும் கிருபானந்தவாரின்னு கையெழுத்து போட்டாரு. ஏன் சாமி இந்த மாதிரி எடுத்து, அப்பா நான் சும்மா இருந்தா எல்லாரும் வீண் கதை பேசுவாங்க, இப்ப நான் சாமி கையெழுத்து போட்டுக்கிறாருன்னா வேலையா இருக்கிறாருன்னு கம்முன்னு இருப்பாங்க. இன்னொன்று, நான் ஒரு முறை கிருபானந்தவாரி என்று கையெழுத்து போடுவதற்கு 3 முறை சடாட்சரம் சொல்லுவேன். அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, 3 × 3 9000 முறை நான் சடாட்சரம் ஜபம் பண்ண புண்ணியம் வரும்னார். ஜபமாலை வச்சு செய்யறது ஒன்று, இது அப்படி இல்லை. ஒரு வேலையை அவங்களுக்கும் ஒரு திருப்தி, சாமி கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னு. அப்படி நம்மளுடைய ஒரு நேரங்கள்லாம் காந்தி ராமநாமம் தனியாவும் சொல்லுவாரு, ராட்டை நுக்கும்போது சொல்லுவார், ராட்டையும் நுத்துருவாரு, ராமநாமம் சொல்லிவிடுவார். ஒரு வேளையில 2 வேலை. அதுபோல பிரயாணம் பண்ணும்போது சைக்கிள்ல போகும்போதெல்லாம் பகவன் நாமாவை சொல்லி சொல்லி பழணும். பெரியவங்க எல்லாம் அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. சிந்தையிலே வருகிற ஆகுலம் ரொம்ப உடம்பை கெடுத்துரும். மனக்கவலை ரொம்ப உடம்ப பாதிக்கும், மனசையும் பாதிக்கும், உயிரையும் பாதிக்கும். அதனாலதான் இந்த மனக்கவலை இருக்கும் தானே சூசைட் பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறது. அதுதானே, அவங்க மனசு தாங்க மாட்டேங்குது. அதனாலதான் இது அப்ப இவர் சொல்வாரு, நம்ம தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். அந்த தளர்வறியாத மனம் தருவதற்கு ஆண்டவனுடைய திருவடி தான். அததான் இங்க சிந்தாகுலமானவை தீர்த்து எனையால் என்னுடைய மனக்கவலையை போற்றி அருளும். கந்தா கந்தாயனமேனு முதல் மந்திரம் வரும். கதிர் வேலவனே, ஒளியுடைய வேலையுடனே ஞானத்தை வைத்திருக்கிறவனேன்னு அர்த்தம். உமையாள் மைந்த,
உமாதேவியாருடைய திருக்குமாரர். இந்த மைந்தன் என்பதற்கு வாரியார் சாமி எழுதுறாங்க, பல குடும்ப மைந்தன்னா வலிமைன்னு அர்த்தம். பல குடும்பங்களை காப்பாற்றினால் மைந்தன் அர்த்தம். பிறந்த குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினால் மகன். அப்பா மறைந்த பிற்பாடு அப்பாவுக்கு சீர்காதிய நற்கர்மங்கள் செய்து அவருக்கு நற்கதி செய்கிறவன் புத்திரன்னு பேர். பால் குடிக்கிற பருவம் போலவே இருந்தால் ரிட்டார்டல் சைல்டுன்னு 19 வயசு இருக்கும். கண்ணா உன் பேர் என்ன? அம்மாவை கேளுங்க. சாப்பிட்டியாடா? அப்பாவை கேளு. ஒண்ணுமே தெரியாது பாவம். அது பால் குடிக்கிற பருவம் போலவே இருந்தால் பாலகன் பேர். அப்பா 70 வயசுல வேலைக்கு போவாரு, இவன் உட்கார்ந்துன்னு சும்மா சீட்டா அடிக்கணும். ஏம்மா அந்த கிழவனை 7000 கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். அப்பா குடும்பம் முன்னுக்கு வரணுமேன்னு பாடுபடுறாரு. அவனுக்கு பிள்ளைன்னு பேராம். தென்னம்பிள்ளை மாதிரி இருக்கிறான், மரம் மாதிரி. பிள்ளை என்றால் மேற்கொண்டு தொந்தரவு கொடுக்கிறவன். மகன் என்பவன் பிறந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறவன். மைந்தன் என்பது பல குடும்பங்களை காப்பாற்றுகிறார். அப்பா மறைந்த பிற்பாடு சீர்காதிய நற்கர்மம் செய்கிறவனை புத்திரன் சொல்வார்கள். பால் குடிக்கிற பருவம் போலவே இருந்தால் பாலகன்னு பேர். இங்க மைந்தா என்றால் இந்த உலக உயிர்கள் அத்தனையும் காப்பாற்றுகிறவர் முருகன், அதனால மைந்தான்னு போட்டாராம். குமரா வடமொழியிலே ரொம்ப உயர்ந்தது குமரா. தமிழிலே எப்படி முருகா என்பதோ வடமொழியிலே குமாரா என்பது. மறை நாயகனே, வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவன் முருகப்பெருமான். ரொம்ப உயர்ந்த பாடல். உங்களுக்கு எல்லாத்த பாடலையும் சொல்ல முடியல. இந்தந்த பாடல்களை பாடிக்கொண்டிருந்தால் பூஜையில தினம் முருகன் சன்னிதானத்துக்கு போனா இந்த பாடல் சொல்லுவோம். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தா குலமானவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலா உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. எவ்வளவு அழகா இனிமையா பாடிட்டு போகிறான். பெரியவங்க வாக்கெல்லாம் வேத வாக்கு போன்றது. கந்தா கந்த கடவுளே, கதிர்வேலவனே, ஒளி நிறைந்த வேலாயுதரே, உமையாள் மைந்தா உமாதேவியின் திருக்குமாரரே, குமாரா குமாரமூர்த்தியே, மறை நாயகனே, வேதங்களுக்கு தலைவனே, எங்களுக்கு அன்னையும் எனக்கு அருள் புரிகின்ற தந்தையும் நீர்தான். அடியனுடைய மனக்கவைகள் அனைத்தையும் தீர்த்து என்னை ஒழித்து ஆண்டருள்வீராய் என்பதுதான் இருக்கும். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கவலை இருக்கு, அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை. ஆகையினால பொதுவா நம்ம சாமி கிட்ட இதை விண்ணப்பம் வச்சா நம் கவலைகள் நிச்சயமா. நெருப்பின் அருகிலே பனி இருக்காது, ஒளியின் அருகிலே இருள் இருக்காது, கடவுளை நினைப்பவர்கள் கஷ்டம் கிடையாது. ஆகையினால்தான் ஆண்டவனை எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவன்தான் நமக்கு துணை. இந்த பாடனுடைய பொழிப்புரை: கந்த கடவுளே, ஒளிமிக்க வேலாயுதரே, பார்வதி தேவியின் பாலகரே, குமாரமூர்த்தியே, வேதங்களுக்கு தலைவரே, எங்கள் தாயும் எனக்கு அருள் புரிகின்ற தந்தையும் நீர்தான். மனக்கவலை அனைத்தையும் மாற்று என ஆண்டு கொண்டருள்கிறார். இன்னைக்கு பிரதோஷம். இந்த பாடலை சொல்வது ரொம்ப உயர்வு. இறைவன் எல்லா உயிர்களுக்கும் அம்மையும் அப்பனுமாக இருந்து அருள் புரிகின்றான். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, திருவாசகம். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ. அப்பர் சுவாமி. தொடர்ந்து நின்ற தாயானை ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய், தாயும் நீ தந்தையும் நீ சங்கரனே, சம்பந்தர். எவ்வுயிர்க்கும் தாயானானை, சேக்கிழார் சுவாமிகள். இதில் ஒரு நயம் உள்ளது. தாயை குறிக்கும் போது எம் தாய் என்றார் பன்மையிலே, தந்தையை குறிக்கும் போது எனக்கருள் தந்தை என்றார். எனக்கு என்பது ஒருமை. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கும் பக்குவப்படாத ஆன்மாக்களுக்கும் எல்லாவற்றுக்கும் இறைவன் பொதுவாக அன்னையாக இருந்து தன்னருள் புரிகின்றான். இருவினை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினி பாகம் மிகுதல் என்ற நிலைகளை அடைந்த பக்குவமாக எய்திய ஆன்மாக்களுக்கு மட்டும் சிறப்பாக தந்தையாக இருந்து இன்னருள் புரிகின்றார் என அதனால்தான் தாய் என்ற போது மற்ற ஆன்மாக்களுக்கு உடனாகி இருந்து தாய் என்றார். பக்குவம் எய்திய தனக்கு அவன் தந்தையாக இருக்கிறான் என்ற குறிப்பை எனக்கருள் தந்தை என்றார். நன்றாக எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருக்கிறான், பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தந்தையாக இருக்கிறான். அதனால்தான் பன்மையில போட்டாரான். அம்மான் போது எம் தாயும், தந்தை போது எனக்கருள் தந்தை. பக்குவமான ஆன்மாக்களுக்கு இறைவன் அப்பாவாக இருக்கிறான், பக்குவம் இல்லாதவர்களுக்கு அம்மாயாக இருக்கிறார் என்ற குறிப்பை சுவாமிகள் உணர்த்துகிறார்கள். சிந்தாகுலமானவை தீர்த்து இணையாள். சிந்தை ஆகுலம், சிந்தாகுலம். துன்பம் இருவகைப்படும். ஒன்று உடம்புக்கு வருவது, மற்றொன்று உள்ளத்துக்கு வருவது. உடம்புக்கு வரும் துயரங்களை ஒருவாறு நாமே தீர்த்து கொள்ளலாம். வெயிலின் கொடுமையை குளிர்ந்த அறையில் இருந்தால் தீரும். மழை
கொடுமையை குடையாலும், சிறிய வெயிலை குடையாலும், குளிரை கம்பளத்தாலும், பசியை உணவாலும், தாகத்தை குளிர்ந்த நீராலும் தீர்த்து கொள்ளலாம். மனக்கவலை அறிவின் முதிர்ச்சியாலும் அறிவு வடிவமான ஆண்டவனால் தான் தீர்க்க முடியும். அதை வள்ளுவர் சொல்லுகிறார், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. புந்தி கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கு என்பது கந்தர் அலங்காரம். ஆவி ஈரைந்தே அபரத்தை வைத்து ஓதில் ஆவி ஈரைந்தே அகற்றலாம். ராமலிங்க சுவாமி வள்ளலார். ஆவி என்பது உயிரை குறிக்கும் எழுத்தாகிய ஈரைந்து 10. தமிழ் கணக்கில் 10 என்பது யா, அபரம் என்பது பின். யா என்ற எழுத்தை சிவ என்பதற்கு பின் வைத்து சிவாய என்று ஓதினால் ஆவி ஈரைந்தை அகற்றலாம். ஆவி ஈரைந்தைன்னா ஆ என்றோடும் வி என்ற இடத்தும் தனியா பிரிச்சுக்கணும். ஆவி ஈரைந்தை அகற்றலாம்னா ஆ என்றால் ஆபத்து, வி என்றால் ஈரைந்துங்கிறது 10, ஆவோட 10 சேர்த்துக்கணும். ஆபத்து, வி விபத்து என்று எழுத்துடன் 10 சேர்த்தால் ஆபத்து விபத்து என்ற இரண்டையும் தவிர்ப்பது ஆண்டவனுடைய அருள். ஆபத்து என்பது உடலுக்கு வருவது, விபத்து என்பது உயிருக்கு வருவது. எனவே ஆபத்து விபத்து என்று இருவகை துன்பங்களையும் நீக்கும். சிந்தாகுலம் ஆழவை, சிந்தாகுலமானவை என்ற சொற்றொடரை மால்நவை என்று பதம் சேதம் செய்து மயக்கத்தை, நவைனா துன்பம், மயக்கத்தினால் வருகிற துன்பத்தை போக்குகிறார் என்றும் கொள்ளலாம் என்று எழுதுகிறார். கந்தா என்றால் பகைவரை அடக்குபவன் என்று பொருள். கதிர்வேலவனே, வேலினால் அஞ்ஞான இருளை நீக்குபவன். உமையாள் மைந்தா, இளமையாக இருப்பவன். குமரா என்பது உலக மாயையை ஒழிப்பவன். மறைநாயகன்னா வேதங்களுக்கு தலைவன். அப்பர் சுவாமி ஒரு பாடல் பாடுகிறார், வேத நாயகன், வேதியர் நாயகன், மாதின் நாயகன், மாதவர் நாயகன், ஆதி நாயகன், ஆதிரை நாயகன், பூத நாயகன், புண்ணியமூர்த்தியே. இன்னைக்கு பிரதோஷங்கிறதுக்காக இதை சொன்னேன். கருத்துரை. கந்த கடவுளே, தாயும் தந்தையுமாகிய நீ என் மனக்கவலையும் மாற்றியருள வேண்டும். அடுத்தது 47வது பாடல். ஆறாரையும் நீத்து அதன் மேல்நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ. சீரா வருசூர் சிதைவித்து எமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. ஆறாரையும் நீத்து அதன் மேல்நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ. சீரா வருசூர் சிதைவித்து எமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. சீரா வருண கோபித்து வந்த, சூர் சிதைவித்து சூரனை அழித்து துன்பத்தை கூறி முறைவிட்ட தேவர்களை உலகத்தை குளிர்வித்தவரே, குளிருமாறு செய்தவரே. 36 தத்துவங்கள், 6 என்பது 6 × 6 36. 36 தத்துவங்களை கடந்து அவைகளுக்கு அப்பால் உள்ள அனுபூதி சாயுச்சிய நிலையேன் அடியேன் பெருமாறு பேராக அடைவதற்கு பெற்றுக்கொள்ளுகிற வழி எப்போது உண்டாகுமோ. இதைத்தான் கந்தர் அனுபூதி முழுக்க முழுக்க நமக்கு சொல்லுது. 36 கருவி கரணங்களும் கழன்று நாம் இறைவனோடு ஒன்றுபட்டு விட வேண்டும். கோபித்து வந்த சூரபத்மனை அழித்து துன்பத்தை கூறி முறையிட்ட தேவர்கள் உலகத்தை ஒளியுறுமாறு செய்து அருளியவரே. 36 தத்துவங்களும் அப்பால் உள்ள அனுபூதி சாயுச்சிய நிலையை அடியேன் பெரும் பேராக பெறுகின்ற வழி உண்டாகுமாறு செய்வீராக. இப்பொழுது இந்த 6 6 36 என்பதை விளக்கமாக சொல்லுகிறார்கள். மண் முதல் நாதம் ஈராக 36 தத்துவங்கள். மண் முதல் நாதம் ஈராக. ஆன்ம தத்துவம் 24, அது அசுத்த தத்துவம். வித்யா தத்துவம் என்பது 7, அது சுத்த தத்துவம். சிவ தத்துவம் 5, சுத்த தத்துவம் 24, 7, 5 சேர்ந்த 36. பஞ்சபூதங்கள் 5, மண்ணு நீர் கனல் காற்று விண். ஞானேந்திரியங்கள் 5, மெய் வாய் கண் மூக்கு செவி. கண்மேந்திரியங்கள் 5, வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம். இந்த வாக்கு என்பது இங்க வாக்கு என்று பாருங்க. பேசுகின்ற நாக்கு கண்மேந்திரியத்தில் இருக்கு, சுவை உணர்கின்ற நாக்கு ஞானேந்திரியத்தில் இருக்கு. ஊசி போனா சாப்பிடுவான், கெட்டு போன சாப்பிட மாட்டான். அதே கண்டதை பேசுவான். நேத்து பேயின்னுவான், இன்னைக்கு தாயின்னுவான், மாத்திப்பான். இன்னைக்கு இந்த கட்சியில இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசுவான், அது மாதிரி மாறினோம்னே அதுக்கப்புறம் அதுக்கும் வேற பேசுவான். கண்டதை பேசுவான், ஆனா கண்டதை சாப்பிட மாட்டான். அதனால்தான் இந்த வாக்கு என்பது 2 இடத்துலயும் வரும். கண்மேந்திரியத்திலையும் வரும், ஞானேந்திரியத்தில வரும். ஞானேந்திரியத்தில வருகிற நாக்கு வசனிப்பது, இது கண்மேந்திரியத்தில வருவது
சுவை உணர்கின்றது. தன்மாத்திரைகள் 5: சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அந்த கரணங்கள் 4: மனம், புத்தி, அகங்காரம், குணம். இது 24 ஆன்ம தத்துவம்னு பேர் உண்டு. வித்யா தத்துவங்கள் 7: காலம், நியதி, கலை, வித்தை, ஆரகம், புருடன், மூலப்பிரகிருதி. சிவ தத்துவங்கள் 5: சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதாக்கியம், விந்து, நாதம், ஞானம். இதான் மண் முதல் நாதம். ஞானம் மிகுந்த கிரியை குறைந்தது சுத்த வித்தை, கிரியை மிகுந்து ஞானம் குறைந்தது ஈஸ்வரம். இரண்டும் ஒன்றுபட்டது சாதாக்கியம். கிரியை நாடல் அது விந்து போன்றது, ஞானம் ஒன்றல்ல சிவம் நாதம். அதான் நாத விந்துக்கு அப்பால் உள்ளதுன்னு சொல்றார். எந்தெந்த சமயத்தார்கள் எந்தெந்த தத்துவங்களை அறிகின்றார்களோ அந்தந்த தத்துவத்தின் எல்லையை அந்தந்த சமயத்தாருக்கு முத்தி தானமாகும். புறப்புற சமயங்கள், புறச்சமயங்கள், மண் முதல் புருட தத்துவங்கள் வரை உள்ள தத்துவங்களை மட்டும் கொண்டு அத்தத்துவங்களையே முத்திக்கு தானமாக கொள்வார்கள். ஏகான்மவாதிகள் 25 தத்துவங்கள் நிற்பர். சைவ சித்தாந்தம் ஒன்றுதான் 36 தத்துவங்களை கடந்து அவர் கடந்து அப்பால் உள்ளது என்று கூறுகிறது. 6 மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே மாலாசை என்ற ஒரு திருப்புகள். பூதமும் கரணமும் பொறிகள் புலன்கள் பொருந்திய குணங்களோர் 3 நாதமும் கடந்த வெளியிலே நீயும் நானுமாய் இருக்கும் நாள் உளதோ பட்டத்து சுவாமிகள். ஆகையினால் பேராக என்ற சொல் கடை குறைந்து பேரா என நின்றது. அடியேன் பெறுதற்கரிய பேரு ஆகுமாறு பெரும் வாய்ப்பு உண்டாகுமோ முருகா பெருமாறு அருள் செய்வாய் என்று வேண்டுகின்றார். சீரா வருசூர். சீரா என்று செய்யா என்ற வாய்ப்பாட்டு உடன்பட வினையச்சம் சீறி வந்த சூரன் தட்ச யஜ்ஞத்திலே கலந்து கொண்ட சிவ அபராதம் செய்து அடைந்து மாலாயனாதி வானவர்கள் அதன் பயனாக 108 யுகங்கள் சூரபத்மனாலே துன்புற்றார்கள். இது அண்டத்திலும் பிண்டத்திலும் அருளிய நன்மை மாலாதிய தீமைகள் ஒன்றுடன் ஒன்று மாறுபட்டு போர் புரிகின்ற முருகனை சரணடைந்து தீய குணங்களான அசுரர்களை அழிக்க வேண்டும். இமையோர் கூறா. இமையோர் தாங்கள் அசுரர்களால் பட்ட வேதனை இறைவிடம் முறையிட்டு வேண்டிக் கொண்டார்கள். அவர் என்ன சொல்றாங்க? ஏற்றெழு வன்னி மேல் இனிது தூஞ்சலாம், நெருப்புல தூங்கலாங்கிறாங்க. தோற்றிய வெவ்விடம் எனினும் துய்க்கலாம், காலகால விஷத்தை கூட உண்ணலாம். மாற்றலர் அலைந்திட வந்த வெந்துயர் ஆற்றலரிது ஆற்றலரிது. அப்போ இந்த தலம் போதுங்கிறாங்க. அலம் புண்மையேங்கிற, அலம்னா போதும்ங்கிற. இமையோருடைய உலகின் அசுரர்களில் வந்த வெப்பத்தை மாற்றி இன்பத்தால் அமரர்களை முருகன் குளிர்வித்து அருளினார். உலகம் என்பது ஆகு பெயராக உலகில் வாழ்கின்ற தேவரை குறிக்கின்றது. கருத்துரை: தேவர் உலகத்தை குளிர்வித்த தேவதேவா தத்துவலங்க கடந்து அனுபூதி இன்பத்தை தந்தருளுமாறு வேண்டுகிறார். மிக உயர்ந்த பாடல்கள்ல இந்த 36 கருவி கரணங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருவி கரணங்களில் இப்போ இந்த டெலிபோன்கிற செல்போன் இல்லை என்றால் அது ஒரு கருவி. நான் பேசுவதற்கு உதவி செய்கிறது. இங்க பல பேர் எங்கிருந்தோ கேட்குறீங்க. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன், சென்னையில இருந்து பேசுறேன். தாய்மார்கள் சமைப்பாங்க, சமைத்து கருவி இல்லாம அன்னகுத்தின்னு வச்சிருப்பாங்க. சாதம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு கரண்டி, கோயில்ல பிரசாதம் கொடுக்கறதுக்காக ஒரு கரண்டி வச்சிருப்பாங்க, தொன்னன்னு ஒரு பாத்து. இந்த கருவி கரணங்கள் இல்லாமல் அதுபோல ஆண்டவன் 36 கருவி கரணங்களை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். அந்த கருவி கரணங்கள் எல்லாம் கடன்று அவனை அடைய வேண்டும். 6 என்பது 36 கருவினை கடந்து நம்ம மண்ணுங்கிற முதல் தத்துவத்தில் இருக்கோம். அவன் நாதம் என்ற 36 தத்துவத்துக்கு மேலே இருக்கிறான். அவனை அடைவதற்கு இந்த உலக மாயைகள் எல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டும். அந்த பெருநிலையை ஆண்டவன் தான் அருள்வார். அதுக்கு அவ்வியாத ஞானம் என்றே பேர். இப்பொழுது 48வது பாடல். அறிவுன்றர நின்று அறிவால் அறிவில் பிரிவுன்றர நின்ற பிரானலையோ செறிவென்றவர் வந்து இருளே சிதைய வெறிவென்றவரோடுறும் வேலவனே. அறிவுன்றர அறிவார் அறிவில் பிரிவுன்றர நின்ற பிரானலையோ. அறிவு வேறு, இறைவன் வேறல்ல. அறிவுக்கு அறிவாக இறைவன் இருக்கிறார். செறி ஒன்றருள் வந்து இருளே சிதைய வெறிவென்றவரோடுறும் வேலவனே. உலக பந்த பாசத்தில் நெருக்கமான உறவுகள் அற்றுப்போகும் நிலை வந்து அதனால் மலையிருள் முற்றிலும் வலிகுன்றி
மயக்கத்தை வென்ற சிவஞானிகளுடன் பொருந்தி இருக்கும் வேலாயுதரே, ஜீவபோதம் என்ற ஒன்று நீங்க சிவபோத நிலையில் அடங்கி அந்த அருட்காட்சிதைகளை நின்று பதி ஞானத்தால் உணர்கின்ற சிவஞானிகள் தனது உள்ளுணர்வினால் பிரிதல் சிறிதும் இல்லாமல் கலந்து நின்ற பெருமான் ஞானவடிமாக நின்ற அந்த ஞானத்தை அடியேனுக்கு அருள்வீராக என்று சுவாமிகள் இந்த பாடலுடைய சொல்லுகிறார்கள். பொழிப்புரை: உலக பந்த பாசத்துடன் கலந்த உறவுகள் அற்றுப்போகுமாறு அருள் நிலையிலே வந்து ஆணவ மலம் இருள்முற்றி நீங்க பெற்று மயக்கத்தை வென்ற ஞானிகளுடன் பொருந்தும் வேலாயுத கடவுளே, ஜீவபோதமற்ற நிலை வந்து சிவபோதத்துள் அடங்கி அந்த அருள் நிலையில் நின்று மெய்யுணர்வை அறிகின்ற ஞானிகளுடன் அத்வீதமாக கலந்து நிற்கும் பெருமான் நீரே ஆகும். அந்நிலையை அடியேனுக்கு அருள்வீராக என்றார். ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசகர்கள் எல்லாம் அந்த பெருநிலையை அடைந்தவர்கள். அறிவால் சிவமே ஆனவர் என்று மணிவாசகரை சொல்வார்கள். அறிவொன்றர நின்று அறிவால் தான் என்ற ஜீவபோதமற்று சிவபோதத்துள் மெய்யுணர்வால் அறிகின்ற சிவஞானிகள். அத்தகைய சிவஞானிகள் மெய்யுணர்வினால் ஞான வடிவாய் முருகன் கலந்து நிற்கின்றான். கண்ணொளியும் கதிரொளியும் கலப்பது போல ஞானிகளின் அறிவும் முருகனுடைய அருள் ஞானமும் ஒன்றி விடுகின்றன. பிரியான் என்ற சொல்லில் மருவுதான் பிரான். பிரிவு என்ற சொல் பிறவு என்ற எதிகையை நோக்கி வந்தது. செறி ஒன்று வந்து உலக பந்த பாசங்கள் தொடர்பிலிருந்து நிற்கும் மாய நிலை, இந்த கலப்பு அற்ற அருள் நிலையை கைவரப் பெற்று ஆணவ இருள் முற்றிலும் கெட்டு ஒழிய வெறின பைத்தியமான தன்மை, இந்த மயக்கத்தை வென்ற சிவஞானிகளுடன் அத்விதமாக முருகன் கலந்து நின்று அருள் புரிகின்றார். ஜீவபோதமற்ற சிவஞானிகள் அறிவில் கலந்து நின்ற வேலவனே, அந்நிலையை எனக்கு அருள் செய்வாயாக. இந்த பாடலிலே பிரிதொன்றும் அறியேன், அறிவொன்றர நின்று அறிவால் அறிவில் பிரிவொன்றர நின்ற பிரானலையோ, செறிவென்றவர் வந்து இருளே சிதைய அறிவென்றவரோடு உறும் வேலவனே என்கிறார். சைவ சித்தாந்த கருத்துக்கெல்லாம் அடங்கிய பாடல். அடுத்தது 49வது பாடல். தன்னம் தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ, மின்னும் கதிர்வேல் விகுதான் நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே. ஒளி வீசுகின்ற கதிர்வேலை ஏந்தி வேறு வடிவங்களை உடையவரே, தேவரீர தியானிக்கும் அடியாருடைய துன்பத்தை போக்குகின்ற கருணை சூழ்ந்த பேரொளியே, கருவி கரணங்களிலிருந்து கடன்று தனிமையான இனிமையில் நிலை நின்ற பேரின்பத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி இன்னொருவருக்கு மற்றவருக்கு விளக்கி சொல்ல இயலுமா? இயலாது. ஒளி வீசுகின்ற கதிர் வேலாயுதரே, வேறு பல வடிவங்களை உடையவரே, தியானிக்கின்ற அடியார்கள் துன்பங்களை போக்குகின்ற கருணை சூழ்ந்த பேரொளியே, கருவி கரணங்களிலிருந்து நீங்கி தனிமையான இனிமையான நிலையில் அடியே நின்ற பேரின்ப நிலையை இத்தன்மைத்து என்று பிறருக்கு உரைக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். தன்னந்தனி என்பது ஆன்மா பொறிப்புலன்களை கருவி கரணங்களிலிருந்து கடன்று தனியாக நிற்கும் நிலை. தன்னந்தனி நின்றது என்பதற்கு தத்துவதீதமான இறைவன் என்று பொருள் காண்பார் சிலர். இது சிறப்புடையதன்று. பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் தான் தனிமையான நிலையில் அடைந்து அருளின்பத்தை நவில முடியாது என்று பொருளில் இது வந்தது. இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்பார் ஔவையார். வள்ளல் பெருமானார் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்றார். ஏன் அவருக்கு வள்ளலார் என்று பெயர் வந்தது இருந்தாலும் சொல்லிடும். ஏன்னா மக்கள் அவருக்கு ராமலிங்கம்னு பேரு. வள்ளல் பெருமாள் சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். வள்ளல் பெருமானாரை பார்த்த தாயாரை வாரியார் சுவாமிகள் பார்த்திருக்கிறார்கள். வள்ளல் பெருமானார் சொல்லுகிறார் ஒரு பாடல்லே, சிதம்பரத்து அருகிலே அவர்கள் தினம் சுவாமியை நோக்கி அழுகின்றார்கள். ஆண்டவனாய், உன்னுடைய அருள் கிடைத்திருக்குது, இன்னும் பூரணமா கிடைக்கலையே. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. ஓடுகின்றான் கதிரவன் அவன் பின்னே ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய். உன் அருள் எனக்கு கிடைக்கலையே என்று ஆண்டவனை அழுது அழுது மூர்ச்சித்து போறார். சித்திவளாக மாளிகைன்னு சொல்லுவாங்க. அது வெறும் குடிசைதான். பெரியவங்க இருந்ததுனால சித்திவளாக மாளிகைன்னு பேர்.
அங்கே சிதம்பர நடராஜ பெருமானை குறித்து அழுது அழுது மூர்ச்சித்து போறார். ஆண்டவன் நள்ளிருவுல வராராம். நள்ளிருவில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்பார் மணிவாசகர் சிவபுராணத்துல. அந்த நள்ளிருவிலே அந்த குடிசையினுக்குள்ளே நுழைந்து ராமலிங்க சுவாமி மூர்ச்சித்து இருக்கிறாரு. அவரை எழுப்பி ராமலிங்கம் ராமலிங்கம்னு எழுப்புறார். கண் திறந்து பார்த்தால் வேதமும் கடந்து நின்ற அந்த சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். ஒரு வினாடியில ஒளியாக நின்று ராமலிங்க சுவாமி கண் வழியாக அவர் உடம்பிலே கலந்து விடுகிறார். இப்பொழுது ராமலிங்கம் வேறு சிவபெருமான் வேறாக அல்ல, 2 பேரும் ஒன்றாகி விட்டாங்க. இந்த மயிர்கால் உடம்புல இருக்கிற எல்லா மயிர்காலும் கூச்சரித்து ஆனந்தம் சொல்லனாத ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை எப்படி சொல்ல முடியும்? குழந்தைகள் நம்ம மேல பட்டாலே சுகமாச்சே, மக்கள் மெய்தீண்ட உடற்கின்பம்னாரே. ஆண்டவனோட வருகின்ற அந்த சதானந்தத்தை எப்படி வாய்விட்டு சொல்ல முடியும்? அப்ப வள்ளல் பெருமானார் பாடுகிறார், பாதி இரவில் எழுந்தருளி. நடுராத்திரிங்கிறத பாதி இரவில் சொல்றார். என்ன சொல்றாரு? பாதி இரவில் எழுந்தருளி. கோயில்ல சாமி எழுந்தருளியாச்சான்னு கேட்கணும். இப்ப என்ன கேக்குறான்? சாமி தூக்கியாச்சாங்கிறான். பண்பாடு இல்லை. சுவாமி எழுந்தருளியாச்சான்னு கேட்கணும். பாதி இரவில் எழுந்தருளி தன்னை பக்தனேன்னு சொல்லுகிற பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அளித்து என் அகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதிசை நடஞ்சை பேரின்ப நிதி யான் பெற்ற இன்பத்தை ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. அருட்பா என்ன சொல்றாரு? சாமி இப்ப ராமலிங்க சாமி ஒரு சுதி கூட்டி அழறார். அப்ப சிவபெருமான் உள்ளுக்குருந்தே கேட்கிறாராம், ராமலிங்கம், முன்பு நீ வேறு நான் வேறாக இருந்த போது அழுதனை, இப்போ உன்னுள்ளே கலந்து அருளானந்தத்தை அள்ளி அள்ளி கொடுத்து விட்டேனே, இப்ப ஏண்டா அழறேன்னாரு. சுவாமி, இந்த இன்பம் முன்பு எனக்கு கிடைக்கலையேன்னு அழுதேன், கிடைச்ச உடனே எல்லா மக்களுக்கும் இந்த கிடைக்கணும்னாரு. அதை அவரே சொல்றார். பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருஜோதி அளித்து என்னகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடஞ்சை பேரின்ப நிதி யான் பெற்ற இன்பத்தை ஓதி முடியாது என் போல் உலகம் பெறுதல் வேண்டுவனே. சைவந்தான் பெறணும், முருகனை வணங்கணும் தான், அப்படி இல்லை. எல்லா உயிர்களும், அமெரிக்கால இருக்கட்டும், சைனால இருக்கட்டும், எல்லா உயிர்களும் இந்த பெறணும்னார். அதனாலதான் ராமலிங்கம் இந்த பேரை வள்ளலார்னு போட்டான். ஏன்? அருளை எல்லாருக்கும் வழங்கினாங்க. அருட்பிரகாச வள்ளலார். அருள் எல்லாருக்கும். இப்ப அவன் சுண்டல் கடிச்சா அவன் ட்ரெயின்ல அவன் இடம் பிடிச்சுப்பானே தவிர அடுத்தவன் வேணும்னு நினைக்கிறாங்களே. நாமெல்லாம் உய்யும் பொருட்டு இறைவனிடம் கண்ணீர் விட்டு அழுதாரே அந்த ராமலிங்க சுவாமியை நாம அன்போடு நினைக்க வேண்டாமா? மதுரையில இருக்கிறவங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க, பெங்களூர்ல இருக்கிறவங்க, எல்லா உயிர்களும் இந்த நலனை பெறணும். யான் பெற்ற இன்பத்தை ஓதி முடியாது என் போல் உலகம் பெறுதல் வேண்டுவனே என்று அழுதார். பிறருக்காக அழுதார். அந்த உயர்ந்த நிலையைத்தான் இந்த பாடலிலே சொல்லுகிறார். எனக்கு கொஞ்சம் வெளியில போனாலும் அது அவசியம் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி ஏண்டா ராமலிங்கத்துக்கு வள்ளலார்னு பேர் வச்சாங்கன்னு. பக்குவப்பட்ட ஆன்மா தன்னந்தனிமையான நிலையில் அடைந்த அருளின்பத்தை நவில முடியாது. இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்பார் ஔவையார். அழகிய ஒரு பெண்மணி ஒரு ஆடவனை மனம் செய்து கொண்டார்கள். அந்த ஆடவனுக்கு உடன் பிறந்த ஆண்கள் 60, பெண்கள் 70. தாய் தந்தையர் 20, பாட்டன் பாட்டி அத்தை கொழுந்தியார் முதலிய பலோர் வீட்டில் இருந்தார்கள். கணவன் மனைவியோடு எப்போது பேச முயன்றாலும் அங்கே ஒருவர் இருந்து தனிமையை கெடுக்கிறார்கள். அவனுக்கு நிரம்ப வருத்தம். ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். மனைவி தனியாக இருந்தாள். பால் கொடுத்தாள். கண்ணே, வீட்டில் ஒருவரும் இல்லையா என்றான். எல்லோரும் திருவிழா பார்க்க போய்விட்டார்கள், ஒருவரும் இல்லையா என்று கேட்டான். தன் வாழ்க்கை துணையுடன் தனித்திருப்பதை கணவன் விரும்புவது போல ஆன்மா 36 தத்துவங்கள் இல்லாத நிலைமையில் இறைவனுடன் கலப்பதில் பரிபூர்ணானந்த பேரின்பத்தை அடைகிறது. ஒரு கணவன் மனைவி, குழந்தை 3 வயசு குழந்தை. அப்பா ஆபீஸ் போகும்போது சும்மா அம்மா கண்ணத்தை கிள்ளிட்டு போனார். இந்த குழந்தை பார்த்து நினைக்குது, அம்மா அப்பா ஏன் உன் கண்ணத்தை இச்சாரு? அம்மா அந்த குழந்தை என்னன்னு சொல்லுவா? தாய் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லு என்றால் இவனும் சொல்ல முடியும். இவ வயசு இவ கல்யாணம் ஆகி அவங்க கணவனை கன்னத்தில் இடிக்கும் போதுதான் தெரிய போகுது. அதுபோல ஆண்டவனோட ஒரு இன்பத்தை ஒருவரும் வாய்விட்டு சொல்ல முடியாது.
மேலே கூறியவாறு ஏகாந்த நிலையில் விளைந்த இன்பத்தை இன்னொருக்கு அறியும்படி சொல்ல முடியுமா? முடியாது. அத்துவித பேரின்பத்தை சொல்ல முடியாது, அது சொல்ல தரமன்று என்று அடிகளார் இந்த அனுபூதியில் பல இடங்களிலே கூறுகிறார். 28வது பாடலிலே நவிலத்தகுமோ என்கிறார். 30வது பாடலில் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதோ என்கிறார். 38வது பாடலில் ஆண்டது செப்புமதோ. 44வது இடத்திலே தந்தது சொல்லுமதோ. இப்படி முடியாது முடியாது என்று சொல்லி அந்த இன்பத்தை சொல்லுகிறார். வேலாயுத ஒளிமயமானது, 100 கோடி பிரகாசம் உடையது. விகிருதம்னா வேறுபாடு. அடியார் பொருட்டு முருகன் பல பல வடிவங்களை கொண்டு காட்சி தருகிறான். பிறர் பொருள்களை நினையாது வேற்பரமனையே நினைந்து தியானித்து அவரது துயரங்களை முருகன் களைந்தருவான். கிண்ணம் குறித்து அடியேன் செவி கேட்க கந்தர் அலங்காரத்திலே வருகிறது. வெப்பம் சூழ்ந்த சுடர் சூரியன், கருணை சூழ்ந்த சுடர் முருகன். கருத்துரை: வேலவரே, அடியேன் ஏகாந்தமான நிலையை அடைந்து பெற்ற இன்பத்தை பிறருக்கு கூற முடியாது என்று தன்னுடைய அனுபவத்தை இவ்வாறு சொல்லுகிறார். இப்பொழுது 50வது பாடல். மதிகட்டு அறவாடி மயங்கி அற கதிகட்டு அவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரொடு சேவகனே. கங்கா நதியின் திருக்குமாரரே, மெய்யறிவுக்கும் அதனால் விளையும் பேரின்பத்துக்கும் தலைவரே, அந்த திதி புதல்வராகிய அசுரர்கள் வலிமையை அழித்த வீரமூர்த்தியே, அறிவு குலைந்து மிகவும் வாட்டமுற்று மயக்கமுற்று அறநெறியில் வரும் உமது திருவடியை அனுபூதியை இழந்து வீணாக கெட்டு ஒழிவேனோ? அவ்வாறு கெடக்கூடாது, காத்தருள் என்பது இந்த பொருள். கங்கா நதியின் திருக்குமாரரே, மெஞ்ஞானத்தினால் விளையும் பேரின்பத்துக்கு தலைவரே, அந்த திதியின் புதல்வராகிய அசுரர்களின் வலிமையை அழித்து வீரமூர்த்தியே, அறிவு கெட்டு மிகவாடி மயக்கமுற்று அறநெறியால் வரும் உமது திருவடி அனுபூதியை இழந்து வீணாக கெட்டொழியலாமோ? அவ்வாறு கெடாது அருள் புரிவீராக. இந்த அறிவுக்கு கிடைத்த மனித பிறவியை நாம் வரிந்து வீணாக கழிச்சுடக்கூடாது. திரும்ப இந்த மனித பிறவி கிடைக்குமோ? பெரியவர்கள்லாம் வருந்துகிறார், இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ. கோயம்புத்தூர்ல ஒரு பெரும் தனவந்தர், நல்ல காரியமோ தான தர்மமே செய்யாதவரா. அவர் இறந்த பிற்பாடு கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒருவர் அவருடைய ஆன்மா எங்கே இருக்கிறது, ஆப்பிரிக்காவிலே வெள்ளைப்பன்றியாக பிறந்து நாக்கத்தை போட்டு தொங்குறாருன்னு வாரியார் ஒரு இடத்துல சொல்றாரு. அந்த இறந்தவர்களோட பேசும் முறையில் அது மாதிரி. ஆகையினால் இப்ப நாம மனிதனா இருக்கோம், அந்த பிறவி என்ன ஆகும்னு தெரியுமா? இந்த அரிதா கிடைத்த பிறவியை வீணாக்கிடக்கூடாது. அறிவு என்ற ஒன்றினால் உயர்வு கிடைக்கின்றது. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இல்லை. அறிவு நம்ம ஆன்மாவோடவே வரக்கூடியது. ஆகையினால் தான் ஆன்மாவும் அறிவும் ஒன்று. எத்தனை நாம் படிக்கிறோமோ அத்தனை அந்த ஞானம் அடுத்த ஜென்மாவிலையும் வரும். ஆகையினாலே இந்த அறிவு செல்வத்தை பெற வேண்டும். ஒரு இடத்திலே சுவாமிகள் பேசும்போது, இந்த ஜென்மாவில் நான் முருகனை வணங்கினால் மறுஜென்மம் என்று இருக்குமானால் அந்த ஜென்மாவிலே நான் முருகனைத்தான் வணங்குவேன். பல இசைஞானிகள் இளமையிலே மேண்டலின் சீனிவாசன் 12 வயசுல வாசிச்சார். இப்ப கூட குன்னக்குடி வைத்தியநாதன் குழந்தையாரோ ரொம்ப அற்புதமா இளமையிலே. ஜென்மாந்தரத்திலேயே அந்த ஞானம் இருக்கும், அது அடுத்த பிறவிலே தொடர்கிறது. இன்பம் அறிவினால் உண்டாகும், துன்பம் அறியாமையால் உண்டாகும். அறிவை வளர்த்தால் துன்பம் தேயும், அறியாமை வளர்ந்தால் இன்பம் தேயும். விதியை மதியால் வெல்லலாம், மற்றது வினையில் வந்ததாயினும் மாற்றலாற்றும் பெற்றிரையார் என்பது கம்பராமாயணம். ஒரு விவசாயி பயிரிடும் இடத்தில் வேதாளம் இருந்தது. அவன் அறுவடை செய்யும் போது அந்த வேதாளம் எதிர்பட்டு, மூடனே, என்னிடம் வந்து கதிரை அறுக்கிறாயா? கட்டொன்றுக்கு 2 படி நெல் தான் கிடைக்கும் என்று சாபம் எடுத்து விவசாயி வருந்தினான். அறிவு அவனுக்கு துணை செய்தது. ஆட்களை விட்டு நெல் தாளை அறுத்தால் 2 தாள்களை ஒவ்வொரு கட்டாக கட்டச் செய்தான். ஒரு தாளுக்கு 1 படி நெல் கிடைத்தது, ஒரு கட்டுக்கு 2 படி நெல் கிடைத்தது. விதியை மதியால் வென்றான். எனவே மனிதனை உயர்த்துவது மதியே ஆகும். மதி இழந்து அதனால் மிகவும் வாடி வருந்துதல் கூடாது என்கிறார். கதி என்ற சொல் வழி என்றும் முத்தி நிலை என்றும் பொருள்படும். அறநெறி நிற்பார்க்கு சிவகதி கைகூடும். பயன் கருதாது பல நல்லறங்களை கடமையுணர்வுடன் சிவத்துடன் ஒன்றுபடும் அனுபூதியை பெறுவார்கள். அவ்வாறு பெறாது வீணே அழியலாமா என்று அடிகளார் வேண்டுகிறார்.
நதி புத்திர, நதி கீழ்நோக்கும் தன்மையுடையது, மேலிருந்து கீழ்நோக்கி ஓடி வரும். அதுபோல் முருகவேள் தமது சொரூப நிலையிலிருந்து தடஸ்த நிலைக்கு வந்து பாவ படுகுழியில் உள்ள ஆன்மாக்களை காக்கும் பொருட்டு இறங்கி வருகிறார் என்ற குறிப்பை உணர்த்துகிறார்கள். இதுல சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஞானம். வாரியார் சுவாமி பிரசங்கம் பண்ணும்போது அப்ப இருந்த ஒரு சாமியார், நான் பேர் சொல்லல, அவர் பேர் சொல்லக்கூடாது, அவர் சொல்றார், வாரியார் உயர்வாக பேசுகிறார், வேத புராண இதிகாசங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள், பிற்பாடு குடும்ப நிலையும் அரசியல் பற்றியும் சாதாரண மக்களிடம் பேசுகிறார். இவ்வளவு உயர்ந்த கருத்து முருகவேள் கந்த புராணத்தை சொல்லும் போது இந்த குடும்ப நிலை, அரசியல் இதெல்லாம் பேசலாமா என்று ஒரு முறை ஆனந்த விடத்திலே குறை சொல்லியிருந்தார்கள். அப்புறமா நான் பம்பாயிலே சுவாமிகள் நூற்றாண்டு விழாவிலே சுவாமி கிட்ட இந்த குறை இருந்ததாக சொல்லுகிறார்கள். அவர் மேல்நிலையிலேயே பேச முடியும், நாமெல்லாம் இந்த சாக்கடையில விழுந்து கிடக்கிறோம். ஒரு IAS கலெக்டரு அவங்க பேர குழந்தை இந்த கோலி குண்டு விளையாடி இப்ப கோலி குண்டு டிச்சில விழுந்துருச்சு, குழந்தை அதை எடுக்கலாம் போது அதுவும் சாக்கடையில விழுந்துருச்சு. மேல இருக்கிற IAS அதிகாரி ஆபீஸுக்கு போன் பண்ணி, செக்ரட்டரி என் பேர புள்ள சாக்கடையில விழுந்துட்டான், நீங்க யாராவது ஆள் அனுப்புங்கன்னா சொல்லுவாரு. அவர் என்ன உடை கட்டி, லுங்கி கட்டிருக்காரோ, பனியன் போட்டிருக்காரோ, ஓடி பேர பிள்ளையை தூக்குவாங்க இல்ல. அதுபோல இந்த உலக மாயையிலே சிக்குண்டு இருக்கிற நம்மை அவரால் மேல இருக்க முடியும். ஆனால் அவர் இறங்கி பேர பிள்ளைகள்லாம் இந்த உலக மாயில இருக்காங்களா, இந்த உலக மாயை சொன்னதான் அவங்களுக்கு புரியுதுங்கிறது, தன் நிலையை தாழ்த்தி கொண்டு வந்தார். எப்படி முருகப்பெருமான் சொரூப நிலையிலிருந்து தடஸ்த நிலைக்கு ஆன்மாக்களை பக்குடுவதை ஞானிகள் உயர்வாவே பேச முடியும். நமக்கு இதுதானே புரியுது. அதனால உலகில ஒன்னும் வேண்டாம், இறைவனுடைய உணர்வை எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தர் பூஜை பண்ணலான்னு சுவிட்சில கை வச்சாரோ, மனைவி ஏன் கத்துறன்னா கை வச்சுப்பாரு, இது சொன்னாதானே புரியும் அவங்களுக்கு, அப்படி சொல்லுவார் சாமி. அதனால அப்படி சொன்னாருன்னு நான் சொன்னேன். ஞானத்தால் வரும் சுகத்திற்கு அதிபன், தேவர்கள் சூரபத்மன் இட்ட சிறையில் மீட்கொண்டு ஆண்டது போல அடியார்கள் ஆணவ சிறையிலிருந்து மீட்டு ஞான சுகத்தை வழங்கும் தலைவன் என்று பொருட்டு ஞான சுகாதிபை என்றார். காசிபருடைய 13 மனைவியுள் அதிதியின் மக்கள் ஆதித்யாதி அமரர்கள், திதியின் மக்கள் தைத்திரியர்கள், அசுரர்கள் அவர்களின் வீறு செருக்கினால் அழித்த வீரமூர்த்தியே. ஞான சுகாதிபனே, அறிவிழந்த அடியேன் அலைய தகுமோ திருவடி அனுபூதியை தந்தருள் என்று கூறுகிறார். இந்த பாடல்களை சொல்ல சொல்ல நமக்கு அந்த அனுபவ நிலை கைகூடும் என்று சொல்லி நிறைவான பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். வாரியார் சாமி நிறைய இடங்கள்ல பாடியிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அற்புதமான பாடல். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்வாரு. அப்புறமா வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்வாரு. வருவாய் இல்லைன்னா வெறுவாயாச்சு, வருவாய் கொடுப்பானா முருகன். இதிலே ஒரு பாடல்ல அன்று அன்று உருவன்று அருவன்று உளதன்று இருளன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவேன்னு ஒரு பாடல் வரும் கந்தர் அனுபூதியில. அந்த அன்று அன்று என்று சொன்னதெல்லாம் சிவபெருமானை, ஒன்றும் இல்லாதது சிவம், இருப்பது சக்தி. அதான் சக்தி இருந்தா செய், இல்லை என்றால் சிவனே என்று, இல்லாதது சிவம், இருப்பது சக்தி. இங்கே உருவாய் அருவாய்ங்கிறீங்க, ஆய் ஆய் என்பதெல்லாம் அம்மாவை குறிக்கும். அங்க அன்று அன்று சொன்னதெல்லாம் சிவனை குறிக்கும். அப்புறம் இந்த டவுட் வந்துடக்கூடாதுன்னா எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும்னு பேசுகிறார். அதெல்லாம் இந்த பாடல்லே இங்க உருவாய் என்பதெல்லாம் தாயாரை போல உருவம் உள்ளவராகவும் உருவம் இல்லாதவராகவும் உள்ள பொருளாகவும் காண்பதற்கு இல்லாத பொருளாகவும் நறுமணமாகியும் நறுமணமுடைய மலராகியும் இரத்தின மணியாகியும் அம்மணியில் உள்ள ஒளியாகியும் அகில உலகங்களுக்கும் மூல பொருளாகியும் உயிருக்கு உயிராகி ஆன்மாக்கள் முடிவில் அடையும் வீடு பேராகிய வீடு பேற்றை அடைய நன்னெறியாக விளங்கும் குகமூர்த்தியே, குருமூர்த்தியாக எழுந்தருளி அருள் புரிவீராக. ரொம்ப அற்புதமான பாடல். எல்லாம் சொல்ல முடியினால் நான் சொன்னது போல முதல் பாடல், இந்த பாடலையாவது அடியார்கள் தினம் சொல்ல வேண்டும் என்று உங்கள் திருவடிகளிலே வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். உருவாகவும் அருவாகவும் அன்பருக்கு உள்ள பொருளாகவும் அன்பர் அல்லாதவர்களுக்கு இல்லாத பொருளாகவும் ஞானமாகிய நறுமண பொருளாகவும் அம்மனத்தின் மூலமாகிய மலராகவும் 9 மணிகளாகவும் மணியின் ஒளியாகவும் எல்லாவற்றிற்கும், இது பாருங்க 9 மணின்னா நமக்கும் 9 மணி ஆக போகுது இப்போ.
நவமணியும் கிடைக்கும் உங்களுக்கெல்லாம். 9 மணிகளாகவும் மணியின் ஒளியாகவும் எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாகவும் உயிருக்கு உயிராகவும் வீடு பேற்றை நன்னெறியாகவும் அதனால் அடையும் வீடு பேராக விளங்கும் குகப்பெருமானே குருவாக எழுந்தருளி வந்து காத்தருள்வீராக. உருவாய் அருவாய் இறைவன் உரு அரு உருவருவு என்ற சகனம் நிஷ்கலம் சகல நிஷ்கலம் ஆகிய 3 நிலைகளும் கொன்று ஆன்மாக்களுக்கு அதனை கடத்து விளங்குகிறவன். சிவன் அருவுருவும் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன். அருவமோ ரூபமோ ஆனதோ அன்றி உருவமோ உரைக்கும் கார்த்தா வடிவமொன்றோ என்று சிவஞான சித்தியார் கூறுகிறார். உருவமில்லாத இறைவன் நம் பொருட்டு உருவம் தாங்கி வருகிறான். மணிவாசகர் சொல்லுவார், ஓர் உருவம் ஓர் நாமம் ஒன்றும் இல்லாருக்கு 1000ஆம் நாமம் சொல்லி தெல்லேனம் கொட்டோமோ என்பது மணிவாசகர் வாக்கு. நமக்காக ஆண்டவன் உருவு தாங்கி வருகிறான். அவன் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோ நமக்காக உருவம் தாங்கி வருகிறார். இறைவன் பதிஞானத்தால் விளங்குபவன். பதிஞானம் இல்லாதவருக்கு விளங்காதவன் ஆதலால் உலகு இலது என்று ஞானசம்பந்தம் உண்டிலை என்பதே நின்று என்று சொல்லுகிறார். மனம் மலர் முழுவதும் பரவி அத்வீதமாய் நிற்பது போல இறைவன் உலகமெல்லாம் அத்வீதமாக நிலை நிற்கின்றான் என்பதை குறித்து வாச மலரெல்லாம் நீயே ஆனாய் என்பார் அப்பார். துணரில் மலர்கந்தம் துள்ளி நின்றானே என்பது திருமந்திரம். உலகப் பொருளில் மணி சிறந்தது, அதில் முருகனை மணி என்றார். அப்பெருமான் தெய்வ சிகாமணி, ஆணவ இருளு அகற்றும் ஞான ஒளியாக திகழ்கின்றார் முருகன். மூலப்பொருள் இறைவன் எல்லாவற்றிற்கும் மூலமாய் இருப்பவன், உயிர் தங்கும் கருவாய் நிற்பவன், உயிருக்கு உயிராக விளங்குகிறவன். கதி என்றால் வீடு பேறு, விதி என்றால் வீடு பேற்றுக்குரிய வழிவகை, விதியாய் விளைவாய் விளைவின் பயனாகி சம்பந்தர். இறைவன் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு குருவடிவாக வந்து அருள் புரிய வேண்டும். அங்கனம் கல்வி கடலை கடக்க குருநாதர் மாலுமி போல் என்று உணர்க. குருலேக்க எட்டுவண்டி குணுகி தெளிய போது என்பது தியாகராஜ சுவாமி தெலுங்குக்கு. ஆதலால் ஒவ்வொருவரும் முருக வேளை குறித்து தியானம் புரிந்து பெருமானே சிறியனுக்கு குருவாக வந்து தேவரீர் அருள் புரிவீர்கள் என்று முழு மனத்துடன் ஆறா காதலாகி தினம் தினம் மனம் உருகி வேண்டுதல் வேண்டும். இடையராது மெஞ்ஞான பண்டிதன் விண்ணப்பம் புரிந்தால் ஒரு நாள் குருவடிவாய் வந்து திருஅருள் புரிவான். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இப்ப நம் உலகத்திற்கு குரு அருள் ஆன்மீக மையம் மக்களுக்கு அந்த தொண்டை செய்து வருகிறது. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்பது போல இந்த திருவாக்கு கந்தர் அனுபூதி ஞான திருக்கோயிலுக்கு வைத்து 1000 மாற்று தங்கம் கலசம் போல் ஒளி செய்கிறது. எது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்பது தங்க கலசம் போல் ஒளிவிடுகின்றது. குகனே ஆன்மாக்களின் இதய குகையில் இருப்பவன் குகன். சத்யஞான அனந்தம் பிரம்ம யோவேதிய நிகிதாம் குகாயாம் என்பது உபநிடதம். அனோரணியா மகதோ மகியா ஆத்மா குகாயாம் என்பது தைத்திரிய சாகை. அணிவிலுக்கும் அணுவாய் பெரிதிருக்கும் பெரிதுமாக பரம ஆன்மா இந்த செந்திரிய இருதய குகையில் உள்ள தன்னுடைய மகிமைக்கு ஏதுவாக அதனை ஆதாரமாக பிரகாச சோகம் காண்கின்றார்கள். பல கோடி கணக்கான எண்ணில்லாத எல்லா உயிர்களும் குமார கடவுள் ஒருவரே உயிருக்கு உயிராக உருவி திகழ்கின்றார். மணிகள் பலவற்றை ஒரு நூலில் கோர்ப்பது போல எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். ஒரு கோபுரம் புதுக்கி அதன் உச்சியிலே தங்க கலசம் அமைப்பது போல இந்த கந்தர முடிவில் குக என்ற மகா மந்திரத்தை ஒளி செய்து கொண்டிருக்கிறது. குகா குகா என்பார் பிறவி கடலை கடப்பர். பவசாகரத்தில் அழுந்தி எழாது உளம் 6 எழுத்தை நினைந்து குகா குகா எனும் வகை வராதோ என்பது திருப்புகழ். குகனே குருவாய் வந்தருள்வாய் என்பதுதான் நிறைவு. நமக்கு குருவருளும் திருவருளும் சேர்ந்தால்தான் ஆன்மா சிவனோடு சேரும். அதற்கு திருவருளும் குருவருளும் மிக மிக அவசியம். திருவருளை பெறுவதற்கு குருவருள் மிக மிக அவசியம். பக்தியிலே 3 வகைப்படும். ஒன்று ஈஸ்வர பக்தி, இன்னொன்று குரு பக்தி, இன்னொன்று ஜங்கம பக்தி, அடியார் பக்தி. அடியார் பக்தியில் வருகிற பிழையை இறைவன் போக்கி விடுவான். இறைவன் கிட்ட வருகிற பக்தியை குருவருள் போக்குவானார். குருவுக்கு துரோகம் செய்தால் அதற்கு கழுவாய் கிடையாது. அதனாலதான் குரு பக்தி 3 பக்தியிலே மிகவும் உயர்ந்தது. குரு பக்தியினாலேயே உயர்ந்தவர்கள் பலர். நம்முடைய துரோணாச்சாரியரிடம் ஏகலைவன் படிச்சான்.
அவன் குரு பக்தியினாலே அர்ஜுனருக்கு அத்தனையும் அவனுக்கு கிடைச்சது. பேசா அனுபூதி பிறந்தது என்று முடிகின்ற 43 பாடல்கள் கந்தர் அனுபூதி முடிந்தது என்று சிலர் கூறுவார்கள். அனுபூதி 50மே ஆருயிர் பேரின்ப அனுபூதி என்று தணிகை உலாவில் வருவதால் பாடல்கள் அமைப்பு அருமை பெருமையா 51 பாடல்களை கொண்டது அனுபூதி என்பது உறுதி. பின்னர் யாரோ இன்னும் ஒரு 50 பாடல் சேர்த்து விட்டார்கள். அது அருணியர் வாக்கு அல்ல. இந்த கந்தர் அனுபூதி திருவருட் பிரசாதத்தை அனுபவ ஞான நூலாக வானோரும் போற்றும் இதனை ஏனோரும் நாடோறும் பாராயணம் புரிந்து ஆறா அமுதம் பெறுவார்களாக. வாழ்க முருகன் அருள், வெல்க முருகன் சீர், போற்றி அருணை முடியடிகள் என்று அருணகிரியார் துதியாக இந்த பாடலை பாடுகிறார்கள். விருப்புடன் உபய சரணமென் மலரை வேண்டுவார் வேண்டியதளிக்கும். ஆண்டவனை வணங்கும்போது ஏதோ கடமை, நாம் அப்படி இல்லை, ஆண்டவனை விருப்பத்தோடு செய்யணும். எந்த ஒரு காரியமும் கூழ குடிச்சா கூட இனிமையா பேசி, நீங்கள்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்கள் எவ்வளோ புண்ணியம் செஞ்சிருக்கோம், அப்படி இது பண்ணி இனிமையா சொல்லணும், விருப்பத்தோடு செய்யணும். விருப்புடன் உபய சரணமென் மலரை வேண்டுவார் வேண்டியதளிக்கும் பொறுப்புகள். முருகப்பெருமான் இருக்கின்ற மலைகளே நாம் வேண்டியதெல்லாம் பொறுப்புனா மலை. பொறுப்புகள் தோறும் நின்று அருள் ஒருவன் புகழினை. ஒருவன் என்பது ஒப்பற்ற முருகன் என்று பொருள். புகழ் என்பது திருப்புகழ். அகநக புகன்று, அகம் நக புகன்று, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு நாங்களே அதை உள்ளம் குழைந்து சொல்லணுமா. கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி அமதடிகள் திருவடி குருவடி வாமி. குருவாய் வருவாய் அருள்வாய்னார். சுவாமிக்கு குருவை தூர்த்தமாக பாடியிருக்கிறார்கள். சத்தியமாக சொல்லுகிறேன், முருகன் அடியார்கள் எல்லாம் திருப்புகழையும் அருணகிரி சாமிகளையும் நினைந்தால் முருகன் அருள் நிச்சயம். கண்ணுக்குட்டி எடுத்துன்னு போனா பால் கறக்கலாம். அதனால அருணகிரியார் திருப்புகழை படித்தால் முருகன் அருளை எளிதில் பெறலாம் என்று சொல்லி, ராமாயணம் சொல்லுகின்ற இடத்துல எல்லாம் ஆஞ்சநேய சுவாமி இருப்பார், நம் கண்ணுக்கு தெரியாது. அதுபோல திருப்புகழ் பஜனை கோஷ்டி நடக்கிற இடமெல்லாம் வாரியார் சுவாமி இருப்பார். அவர்களுக்கு தன் வாழ்நாள் முழுக்க திருப்புகழாகவே உழைத்தவர்கள். இந்த கந்தர் அனுபூதியை தினந்தோறும் 51 பாடல்களை சொல்லி முருகனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். குறைந்தது 45 நிமிடங்களில் 50 நிமிடம் பூஜை செய்வார்கள். சிவ பூஜை, சூரிய பூஜை, மகாலட்சுமி பூஜை செஞ்சு விநாயகரை வழிபட்டு முருகனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து தினந்தோறும் பூஜை பெட்டியை எடுத்துட்டு கொடிய பனி காலத்து அமர்நாத் லிங்கத்துல கூட ஐஸ் மலையில உட்கார்ந்து சட்டை போடாம பூஜை பண்றாங்க. அவ்வளவு வைராகியத்தோடு வாழ்ந்தவர்கள் வாரியார் சுவாமிகள். அவர்கள் இந்த கந்தர் அனுபூதியை பற்றி அவர்கள் பேசிய பேச்செல்லாம் மிக மிக அமுதமான வாக்குகள். நான் அப்பொழுது சின்னவனாக இருந்தேன். அவங்க 55 சொல்லும்போது எனக்கு 1 வயசு. அது புத்தகமாக இருந்ததுனால அதை படித்து உங்களுக்கு சொல்லுகின்ற பெரு வாய்ப்பை கடவுள் அருளினார். அதற்கு உதவி செய்தது குருவுருள் ஆன்மீக மையம் என்று சொல்லி, இதனை எல்லோரும் கேட்டு இன்புற்றவர்கள் எல்லாம் ரொம்ப புண்ணியம் செய்தவர்களுக்குத்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். நான் செய்த புண்ணியத்தினாலே தான் எனக்கு சொல்ல வாய்ப்பு, நீங்கள் புண்ணியம் செய்ததனாலே கேட்பதற்கு வாய்ப்பு என்று சொல்லி, முருகன் திருவருள் எல்லோருக்கும் துணை செய்ய வேண்டும். இன்று ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இன்னைக்கு வயலூர் 6 நாளுக்கு 6 நாள் பாட்டு பாடிட்டு சனிக்கிழமை தனக்கு அருள் கிடைத்த வயலூர் முருகனை வைத்து பாடுகிறார்கள். கனிவாய் வள்ளி தெய்வானை கனவா முனிவாயனில் யான் எங்கு அடைவேன் முத்தா அருணை முனிக்கு அரசே. இனி வாதனையால் அடிநாயேன் என்றும் குன்றாவனம் வாழ சனிவாரமதில் வந்தருள்வாய். தயவார் வயலூர் பதி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குட்டம் வாழ்க, செவ்வேளெறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வெள்ளி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. எல்லோரும் வாழ எங்கும் நிறைந்த ஆண்டவனை வாழ்த்தி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டியவரை கந்தர் அனுபூதிக்கு உரை கூறினேன். நேரம் குறைவாக இருப்பதால் சில நேரங்களில் நான் வேகமாக பேச வேண்டி போய்விட்டது. இருந்தாலும் இந்த உயர்ந்த பாடலை சொல்வதற்கும் கேட்பதற்கும் உதவி செய்த இந்த குருவருள் ஆன்மீகத்துக்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.